வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிவாரி பட்டப்படிப்புக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் தொடர்பில் கிடைத்துள்ள மேன்முறையீடுகளை பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பம். சீனாவின் வடக்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். களனி பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி பட்டப்படிப்புக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வெளிவாரி பட்டப்படிப்புக்கான பாடநெறியை மீண்டும் தயாரித்து நடைமுறைப்படுத்தும் வரையில் புதிதாக மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக களனி பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சரத் அமுனுகம தெரிவித்தார். சிறந்த தரம் மற்றும் வேலைவாய்ப்பு சந்தையை இலக்காக கொண்டு பல்கலைக்கழக உள்வாரி பட்டப்படிப்புக்கு சமமாக வெளிவாரி பட்டப்படிப்பில் மாற்றம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் பேராசிரியர் சரத் அமுனுகம சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக வெளிவாரி பட்டப்படிப்புக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நடவடிக்கையும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வெளிவாரி பட்டப்படிப்பின் பாடத்திட்டத்தில் மாற்றங்களை மேற்கொள்ள உள்ளதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் ஊடக பேச்சாளர் பேராசிரியர் பிரனித் அபேசுந்தர தெரிவித்தார். எவ்வாறாயினும் இம்முறை செயன்முறை பரீட்சையின் பின்னரே வெளிவாரி பட்டப்படிப்பிற்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக ருகுண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் காமினி சேனநாயக்க குறிப்பிட்டார். டெங்கு நுளம்புகளை ஒழிப்பதற்கு நாடு முழுவதும் புகையை விசிறும் செயற்பாட்டை ஆரம்பிப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் முதற்கட்டமாக புகை விசிறும் 100 இயந்திரங்கள் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனூடாக டெங்கு நுளம்பினை அளிக்கும் நடவடிக்கை மேலும் வலுப்பெறும் என சுகாதார அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் பருவப்பெயர்ச்சி மழையினால் மீண்டும் டெங்கு நுளம்பு பரவும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. (2013ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் தொடர்பில் கிடைத்துள்ள மேன்முறையீடுகளை பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மட்டத்தில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது மேன்முறையீடுகள் தொடர்பில் கிடைத்துள்ள ஆட்சேபனைகள் தொடர்பிலும் கவனத்திற்கொள்ளப்பட உள்ளது. இந்த மாத இறுதிக்குள் அனைத்து மேன்முறையீடுகளையும் பரிசீலனை செய்யவுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். அதன் பின்னர் 2013ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியலை வெளியிட முடியும் எனவும் RML ரத்நாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களை அடுத்த மாதம் 24ஆம் திகதிக்கு முன்னர் வெளியிட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. பரீட்சையின் பெறுபவர்களை மதிப்பிடும் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது இடம்பெறுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவித்தார். உயர்தர பரீட்சைக்கு 2,35,318 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 45,242 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றன. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.